வணக்கம். இந்திய வாழ்க வாஸ்துவுடன் நிகழ்ச்சியில் உங்களது வாஸ்து குறித்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார் வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் அவர்கள். நீங்க உங்க டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிட்டு இருக்க தொலைபேசி எண்களுக்கு உடனே டயல் செய்து உங்களது கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், நீங்க வாஸ்துல நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கோயில் விஷயங்கள் கூட நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கண்ணோட்டத்துல ஆண்டாள் ஒரு சரித்திர பிறப்பா இல்ல காவிய படைப்பா? ஓகே, நிறைய பேர் ராஜாஜி முதற்கொண்டு சிலர் ஆண்டாள் ஆக்சுவலா பிறக்கல, பெரியாழ்வார் தான் ஆண்டாளுக்காக ஆண்டாள் மாதிரி எழுதி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் உண்மையிலே ஒரு சரித்திர பிறப்பு, அவ காவிய படைப்பு கிடையாதுன்றது என்னோட கருத்து. காரணம், ஆண்டாளோட நடை பார்த்தீங்கன்னா அது ஒரு இளமை ததும்பும். பெரியாழ்வார் நடை பார்த்தீங்கன்னா பக்தி அப்படியே பெருக முதிர்ச்சி தெரியும். ஆண்டாள் நடையில காதல் ரொம்ப அழகா காதலை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஆள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுத முடியாதுன்றது என்னோட கருத்து. ரெண்டாவது, இது இப்படி சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. டெக்னிக்கலா இவங்க வாழ்ந்த காலம் பார்க்கும்போது சில விஷயங்கள் சொல்லலாம். அப்போ என்ன நம்பர் 1 அப்படின்னு சொன்னா, 4000 திவ்ய பிரபந்தங்களை தொகுத்து கொடுத்த நாதமுனி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்போ 12 ஆழ்வாரரும் 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் இருந்திருக்கணும். இதுல பல்லவ மன்னர்கள் ஒரு 300 வருஷம் நம்ம நாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டில் ஆட்சி புரியுறாங்க. அந்த காலகட்டம் 575 இருந்து 875 எல்லாமே கிபி தான். அப்போ அந்த பல்லவ மன்னர்களுடைய அந்த பீக் டைம்ல இருந்து, அதாவது 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ள தான் இவங்க வாழ்ந்திருக்கணுன்றது கிளியரா சொல்லிடலாம். முதல்ல குரு பரம்பரை நூல்கள் படி பாத்தீங்கன்னா பெரியாழ்வார் 6வது நம்பர்லயும் 7வதாக ஆண்டாளாவும் உள்ளாங்க. அப்போ 5 பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க போது பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் முதல் 3 ஆழ்வார்கள். இவங்களோட நடை 7ஆம் நூற்றாண்டு நடை. அதுல குறிப்பாக பூதத்தாழ்வார் பாத்தீங்கன்னா மாமல்லைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். மாமல்லைன்றது மகாபலிபுரத்தை குறிக்கும். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல அந்த வார்த்தையே ஏற்பட்டது. ஸோ அவனோட காலத்தை வச்சு இவங்க எல்லாருமே 7ஆம் நூற்றாண்டுன்னு நம்ம சொல்லிடலாம். அப்புறம் திருமொழி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாத்தீங்கன்னா 4வது 5வது இவங்க 7ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 8ஆம் நூற்றாண்டு முதல்லையும் வாழ்ந்ததுக்காக சரித்திர குறிப்புகள் இருக்கின்றது. இவங்க ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பாத்தீங்கன்னா, பெரியாழ்வார் பராந்தகர் காலத்துல இருந்திருக்காங்க. அவரோட வாழ்க்கை எப்போ இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக சின்னமனூர் செப்பேடுகள், வேள்விக்குடி சின்னமனூர் செப்பேடுகள் தெளிவா இருக்கு. அப்போ இதை வைத்து ஒரு யூகத்துக்கு வரும்போது இந்த ஆண்டாளை பத்தி அதிக அளவில் ஆராய்ச்சி பண்ண திரு கோவிந்தசாமி அவர்கள் ரொம்ப கிளியரா ஆண்டாள் பிறந்த சொல்றாரு. ஆண்டாள் பிறந்த தேதி 25/6/776, அதாவது செவ்வாய்க்கிழமை, பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லிருக்காரு. இதே போல பெரியாழ்வார் பாத்தீங்கன்னா 27/5/725 பிறந்தாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லா செப்பேடுகளிலும் விஷயத்தை எடுத்து சொல்றாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோவிந்தசாமி ஐயா சொன்ன டேட்டா படி தான் நான் போறேன். நான் உணர்ந்த விஷயமான ஆண்டாள் கண்டிப்பாக ஒரு சாதனை புரிவதற்காக பிறந்தவள்ன்றது எந்த கருத்து மாற்றமும் கிடையாது, என்னோட தனிப்பட்ட கருத்து. ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். அடுத்ததா வேலூர்ல இருந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வாழ்க வளமுடன் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். எஸ் சார். சார், நான் உங்க ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கோம். சரிங்க சார். லாஸ்ட் மாசம் பௌர்ணமிக்கு காஞ்சிபுரத்துல பார்த்து மீட் பண்ணோம் சார். ரமேஷ் சார். சரிங்க சார். சார், எனக்கு கடை வச்சிருக்கோம். வியாபாரம் 1 மாசம் இருக்கிற மாதிரி 1 மாசம் இருக்க மாட்டேங்குது. சரி சொன்னீங்கன்னா ரமேஷ் சார், இப்போ உங்களோட வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுங்க சார். சொந்த வீடு. அதாவது இப்போ நீங்க கடை வாடகைல கடையில இருக்கீங்களா? ஆமாங்க சார், வாடகை கடை. அந்த வாடகை கடையை ஏதாவது மாத்த முடியுமா? முடியாது இல்லையா? மாத்துறதுக்கு கொஞ்சம் ஓனரும் பக்கத்திலே இருக்கிறாங்க. இல்ல அதாவது 2 விஷயம் தான் சார். அந்த இடம் வடக்கு மூடப்பட்டிருக்கணும் சார். அந்த இடம் கடை வடக்கு மூடப்பட்டிருக்கா? ஜன்னல் இருக்கா? இல்ல, வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் கடையே இருக்கு. அப்போ வடக்கு ஃபுல்லாவே ஓபன் சார். ஃபுல்லா வடக்கு ஃபுல்லாவே. அப்ப கிழக்கு மூடி இருக்கா? அந்த இடத்துல கிழக்கு மூடி இருக்கா? அப்பனா கிழக்கு மூடலைங்க சார். கிழக்கு மேற்கு ரோடு சார். 4 ரோடு சார். கிழக்கு மேற்கு ரோடு அப்படின்னு சொன்னா எப்படி வடக்குல முழுசா திறந்திருக்கும்? ஆமா சார், வடக்கு பார்த்த மாதிரி கடை சார். சார், கிழக்கு மேற்குல தான் ரோடு. கிழக்கு மேற்கு ரோடுங்க சார். அப்ப எப்படி வடக்குல சென்னை பெங்களூர்? ஆமா சார், சென்னை பெங்களூர் கிழக்கு மேற்கு ரோடு. இல்ல ஓகே, நான் உங்களுக்கு லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம் சார்.
உங்களோட ப்ராப்ளம் நான் இப்பவும் சொல்றேன், வடக்கு தான் உங்களோட ப்ராப்ளம் சார். கிழக்கு மேற்கு ரோடுன்னும் போது நீங்க வடக்கு ஓப்பனா இருக்குன்றீங்க, கிழக்கு ஓப்பனா இருக்குன்றீங்க. வடமேற்குல எதுவும் பள்ளம் குழி இல்லாம பாத்துங்க, வடக்கு தான் ப்ராப்ளம் சார். அது கொஞ்சம் நீங்க கரெக்டா வந்து செக் பண்ணி அதை சரி பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன் சார். வாஸ்துனுடைய விதிகள் பத்தி தொடர்ந்து நிறைய வாரம் பார்த்துட்டு வரோம். புதிய நேயர்களுக்காக அதோடைய அடிப்படை விதிகள் என்னன்னு? ஓகே. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகள். கிழக்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு மூலை, வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு மூலை, தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென்கிழக்கு மூலை, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலை. முக்கியமான 6 விதிகள்ல கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலி இடம் இருக்கணும். தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் சதுரம் அல்லது செவ்வகமாகவும் உச்ச வாசல் கொண்டு இருக்கணும். உச்ச வாசல்லாம் வடக்குல வாசல்லாம் கிழக்கு ஒட்டியும், கிழக்குல வாசல்லாம் வடக்கு ஒட்டியும், தெற்குல வாசல்லாம் கிழக்கு ஒட்டியும், மேற்குல வாசல்லாம் வடக்கு ஒட்டியும் இருக்கணும். அதன் பிறகு படிக்கட்டு ஒழுங்கா இருக்கணும். ரொம்ப முக்கியமா நல்ல தெருக்கூத்திற்கு கெட்ட தெருக்கூத்துக்கு, அதாவது ஒரு மனையின் எதிர்க்க வந்து தெரு மோதிரத்தை வச்சு சொல்லலாம். நல்ல தெருக்கூத்தா பிரச்சனை இல்லை, தவறான தெருக்கூத்துனா அது தவறு. வடகிழக்கு உள்மூலையில வந்து பூஜை ரூம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அது ரீடிங் ரூமா தான் நல்லது. தென்கிழக்கு உள்மூலையில வந்து சமையல் ரூம் கிழக்கு பார்த்து, தென்மேற்கு உள்மூலையில பெட்ரூம், வடமேற்கு ரூம்ல உள்மூலையில வந்து டாய்லெட் இருக்கலாம். வெளியில வந்து வடகிழக்குல போர் இருக்கலாம். மேற்கு தென்கிழக்கு வடமேற்குல கண்டிப்பாக போர் கிணறு வரக்கூடாது. எந்த விதத்திலையும் வடமேற்குல பள்ளம் வரக்கூடாது. வடமேற்குல செப்டி டேங்க் வரலாம். வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்குல செப்டி டேங்க் வரக்கூடாது. இதுதான் அடிப்படை விதிகள் வாஸ்துக்கு. சார், அடுத்தது ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. ஹலோ, நான் வெள்ளூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க ப்ளீஸ். ஒரு வீட்டுக்கு 3 வாசப்படி இருக்கலாமா? அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்னம்மா? சுமித்ரா. சுமித்ரா, ஒரு வீட்டுக்கு 3 வாசல் படினா அந்த மொத்த வீடும் ஒரே ஆள் யூஸ் பண்றாங்களா இல்ல வாடகை விட்டுருக்கீங்களா? ஒரே வீடு, ஒருத்தரே யூஸ் பண்றாங்க. ஒரே 3 வாசல் இருக்க கூடாதுமா. நேரடியா பதில். ஒரு வீட்டுக்கு 1 வாசல் இருக்கலாம், 2 வாசல் இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம். இதுல வந்து உள் வாசல்லாம் கணக்கு கிடையாதுமா. ஒத்தப்படை ரெட்டப்படை ஜன்னல் எண்ணிக்கை எல்லாம் கணக்கு கிடையாது. வீட்டை விட்டு அந்த வாசலை திறந்தா வெளியில போறது அந்த அமைப்பு தான் முக்கியமா. சோ கண்டிப்பாக 3 வாசல, தேவையில்லாத ஒரு வாசலை மூடிடுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சுமித்ரா. வாழ்க வளமுடன். சார், அடுத்த செங்கல்பட்டுல இருந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரஸ்வதிமா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய வாஸ்து குறித்த கேள்விகளை கேளுங்க. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. ஏன் வார்த்தை குளறுதுமா? இல்ல கொஞ்சம் பயம் சார். சார், நாங்க ஆக்சுவலா வந்து நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து ஏற்கனவே எனக்கு வந்து மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து தனியா தான் இருக்கேன். எங்க வீட்லயே வந்து முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்கு, அதுல தனியா இருக்கேன் உங்களோட வீட்டுல. ஆனா வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கு. செகண்ட் மேரேஜுக்கு வந்து அலைன் செட் ஆகல. இல்ல ஒரே நிமிஷமா, உங்களுக்கு முதல் மேரேஜ்ல குழந்தைகள் இருந்ததா? இல்ல கிடையாது. ஓகே, உங்களுக்கு என்ன வயசுமா? உங்க பேர் என்னம்மா? என்னோட பேர் சரஸ்வதி, வயசு 32. ஓகே, உங்களுக்கு இன்னொரு திருமணம் பண்ணணும்னு ஆசை இருக்காமா? ஆமாங்க சார். உங்களுக்கு இருக்கிற வீடு சொந்த வீடு தான்? ஆமா, சொந்த வீடுனா கோவிலுடைய இடத்துல இருக்கும், சிவன் கோவில் இடத்துல இருக்கும். ஓகே, அதுக்கெல்லாம் ஒழுங்கா வாடகை எல்லாம் கொடுத்துட்டீங்களா? படியெல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு இருக்கோம் சார். சரிம்மா. முதல் கோவில் இடம் வந்து வளர்ந்த ஆட்கள் அங்க இருக்கிறது தப்பு. 2வது விஷயம், உங்க வீட்டுல தென்மேற்குல என்ன இருக்குன்னு சொல்லுங்கம்மா. கிணறு, போரு, செப்டி டேங்க் கட்டா இருக்கா? தென்மேற்குல வந்து ஒரு கொஞ்சம் காலியா இடம் விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு கடை கட்டிருக்கோம் சார். அந்த கடை வேண்டாம்மா. அதாவது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு ரங்கநாதர் போன்ற ஒரு நல்ல கணவரோட நல்ல வாழ்க்கை வாழணும், இனிமேல் மறுபடியும் அந்த பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து அந்த கடையை காலி பண்ணிட்டு அந்த இடத்த சுத்தமா வச்சுங்க. அந்த இடத்துல பள்ளம் வரக்கூடாது. தென்மேற்கே முதல்ல வந்து வாடகைக்கு யாருக்கும் கொடுக்குதுன்றது மிகப்பெரிய தவறான விஷயம். ஸோ நான் சொல்றதை சீரியஸா எடுத்துக்கிட்டு திருப்போரூர் முருகர் கந்தசாமி கோயிலுக்கு ரெகுலரா போங்கம்மா. எந்த பரிகாரமும் கிடையாது. முருகரை பிடிச்சிங்க. உங்க செங்கல்பட்டு ரொம்ப பக்கம், 22 கிலோமீட்டர். அந்த முருகர் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல மாப்பிள்ளை கொடுப்பாங்க. அவரோட நீங்க ரொம்ப சந்தோஷமா குழந்தைகளோட நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வீங்கம்மா. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. சார், அடுத்தது ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மகேந்திரன் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், வாழ்க வளமுடன் சார். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சார் மகேந்திரன், தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க மகேந்திரன்.
சார் இப்பதான் 1 மந்த் பிஃபோர் தான் வீடு கட்டினது. சரி. அது பூர்வீக இடத்துல கட்டினது, 3 தலைமுறையா இருந்து கட்டினது. அந்த வடமேற்குல எதுவும் கிணறு இருக்கா மகேந்திரன்? கிணறு எதுவும் இல்ல சார். போர் எதுவும் இருக்கா வடமேற்கு சைடுல? இல்ல, எதுவும் போர் எதுவும் கிடையாது. சரி, ஓகே. உங்க கேள்வி கேளுங்க. இல்ல 3 தலைமுறை வீடு கட்டிட்டீங்க, உங்க கேள்வி என்ன மகேந்திரன்? ஹலோ, சொல்லுங்க சார். உங்க கேள்வி என்ன? கேள்வி என்னன்னா, ஆக்சுவலா வீடு கட்டினது வந்து கன்னிமுறையில கட்டியிருக்கோம், தனிவா கட்டியிருக்கோம். அது வந்து கிச்சன் வழியால போற மாதிரி கட்டியிருக்கோம். அதனால அது நல்லதா? அது என்னன்னு கேக்குறது. அதான் கேட்டேன். வடமேற்கு வந்து ஒண்ணு பள்ளமா இருக்கணும் இல்ல உயரமா இருக்கணும். இப்ப நீங்க சொல்றது தென்மேற்கு வந்து தாழ்வா இருக்கு, வடக்கும் கிழக்கும் உயர்ந்திருக்கு, அப்படிதானே நீங்க சொல்றீங்க? ஆமா. அது தவறு சார், மிகப்பெரிய தவறு. அதுதான் முதல்ல கேட்டேன், வடமேற்கு ப்ராப்ளமான்னு கேட்டேன். தயவுசெய்து அந்த தவறை திருத்திக்கிங்க. நல்லா லோக்கலா யாராவது கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணீங்க. ரெண்டாவது, கிழக்குல வந்து கிச்சன் வழியா போறேன்னு சொல்றீங்க. அது தெற்குல கிழக்கு ஒட்டி போலாம், கிழக்குல தெற்கு ஒட்டி போக கூடாது சார். சோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா உங்க ஊர்லயே ஒரு நல்ல கோயில் வந்து, நான் சொல்றது வந்து உங்க ஊருக்கு பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சார். செவ்வாய்க்கிழமை தோறும் போங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். இன்னும் 2 வீடுகள் புது வீடுகள் கட்டுறதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன் சார். அடுத்து தர்மபுரியில இருந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வசந்தாமா. சார் மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, உங்களுடைய வாஸ்து குறித்த கேள்விகளை கேளுங்க. சார் வணக்கம் சார். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. சார் நாங்க தர்மபுரில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா. அதான் வாடகை வீட்டுல இருக்கிறோம் சார் நாங்க. சொல்லுங்கம்மா. வடக்க பார்த்த வாசுபடி சார். கேள்வி என்னம்மா? சார் வடக்க பார்த்த வாசுபடி, கிழக்க வந்து டவர் இருக்கு சார், அது இருக்கலாமா? இருக்க கூடாதுமா. அப்போ டவரை மாத்த முடியுமாமா? சார் டவரை மாத்த முடியாது. அப்ப வீடு மாத்தலாமா? சார் வீட மாத்திக்கலாங்களா? வீட மாத்திக்கங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். சார், உங்களுடைய அனுபவத்தில் நிறைய வருஷம் வாஸ்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவத்துல ஒரு வீடை வந்து வாஸ்துப்படி மாற்றி அமைத்தால் கிடைக்கக்கூடிய டாப் மோஸ்ட் நன்மை அப்படின்னா எதை சொல்வீங்க? சரி, ஓகே. நான் திருச்செந்தூர் முருகனை இதுக்கு ஹெல்ப் கேட்டுக்கிறேன். அதாவது அறுபடை வீட்டுல வந்து திருச்செந்தூருக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லா மற்ற 5 முருகனுடைய வீடுகளும் மலை சார்ந்த இடத்துலயும், திருச்செந்தூர் மட்டும் கடல் சார்ந்த நீர் சார்ந்த இடத்துலயும் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டான டெம்பிள். அதாவது கோயில வாஸ்து பார்க்க கூடாது, ஆனா தி பர்ஃபெக்ட் வாஸ்து டிசைன்ட் ஒரு டெம்பிள் அப்படின்னா அது வந்து திருச்செந்தூர் தான். தமிழ்நாட்டில் வேற எந்த கோயிலுக்கும் அந்த சிறப்பு கிடையாது. அந்த கோயில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, முருகர் வந்து தியான குளத்துல இருக்காரு. முருகர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப ஏன் கூட்டம் ஜாஸ்தினா, ஜெயந்திநாதர் ஒரு சூரனை வென்று வெற்றி வீரனாக காட்சி தருவார். வேற மற்ற எந்த முருகனுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. அப்போ இங்க வந்து வாழ்க்கையில தோல்வி, பிசினஸ் தோல்வி, எனக்கு வெற்றி வேணும் போது இந்த முருகரை வணங்கினால் வழிபட்டால் நமக்கு ஜெயந்தி வெற்றி கிடைக்கும்ன்றது ஒரு விஷயத்துக்காக மக்கள் வராங்க. இங்க ஒரு விஷயம், இந்த முருகத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சூரனை வெட்டி கொல்லவில்லை. அவர் தவறு பண்ணியிருந்தா கூட அவனை ஆட்கொள்கின்றார், அவனை தன் பக்கத்துல வச்சுக்கிறார். அப்போ ஒரு இடம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா, பகைவனை கூட மன்னித்து அவனை வந்து நம்ம பக்கத்திலேயே அவனை நம்ம நண்பனாக்கி கொள்ளக்கூடிய புத்தியை, அறிவை ஒரு நல்ல வாசுபடி உள்ள வீடு கொடுக்கும்ன்றதுதான் நமக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள்லாம், அப்போ அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கன் எவ்வளவு விஷயத்துக்காக சொத்து, ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத சில கோடிகள் சில லட்சத்துக்கு சொத்துக்காக உறவுகளை துறந்து கோர்ட்டு கேஸ் ஏறிட்டு இருக்காங்க. முருகர் என்ன சொல்றாரு, பகைவனே மன்னித்து என் பக்கத்துல வச்சுக்கும் போது நீ அதான் பண்ணுன்றதான் அந்த மெசேஜ். அப்போ நம்மளும் அதான் பண்ணணும். அப்ப சொத்துக்காக சண்டை போடாம எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப ஏற்படும்னா, வீடு ஒழுங்கா இருக்கும் போதுதான். இதுதான் மெசேஜ் ஃப்ரம் தி முருகன் அண்ட் ஃபார் யுவர் கொஸ்டின். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்த ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சிதம்பரத்துல இருந்து. வணக்கம் சரவணன் சார். சார், நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. எனக்கு 2 கேள்வி சார்கிட்ட கேட்கணும். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சிதம்பரத்துல எங்க இருந்து பேசுறீங்க? சிதம்பரத்துல இருந்தே பேசுறேன் சார், டவுன்ல இருந்து. நான் அங்கதான் இன்ஜினியரிங் பண்ணேன் சார், பிஇ அங்கதான் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் சார். பிஹெச்டி அங்கதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க கேள்வி என்ன சார்? சார், எனக்கு வீடு வந்து எனக்கு 2 டவுட் சார். வீடு வந்து காம்பவுண்ட் வச்சு கரெக்டா கட்டிருக்கோம் சார் வீடு. சரி. இங்க காம்பவுண்டுக்கும் பக்கத்துல தென்மேற்குல பக்கத்து வீட்டு செப்டி டேங்க் வந்தா தப்பா சரியா தவறா சார்? அது உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. நமக்குன்னு செப்பரேட்டா காம்பவுண்ட் வால் இருக்கா, இல்ல 2 பேருக்கும் பொதுவான காம்பவுண்ட் வாலா?
நமக்குன்னு தனியா செப்பரேட் இருக்கு சார். அப்போ பிரச்சனை இல்லை சார். அந்த காம்பவுண்ட் நேரா இருக்கு, ஒழுங்கா இருக்கு, அதுக்கு மேல அவங்க எதுவும் வீடு கட்டல இல்லையா? ஆமா சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி சார். அடுத்த கேள்வி சார், எனக்கு வந்து வடக்க வந்து 5 அடி கேப் இருக்கு சார். தெற்குல 2 அடி இருக்கு. ஆனா கிழக்குல எனக்கு 15 அடி இருக்கு சார். அப்ப நான் வந்து செப்டி டேங்க் எங்க போறதுன்றத வடமேற்கு மூலையில போடணும் சார். வடமேற்கு மூலையில வடக்கு பகுதியில, அதாவது 1/3, 2/3, 3/3, 3/3 என்ற இடத்துல நீங்க போடணும் சார். வடமேற்கு எக்ஸாக்ட் மூலையில போடக்கூடாது சார். சரிங்களா சார்? சார் இல்ல சார், எனக்கு வடமேற்கு செப்டி டேங்க் போட்டா எனக்கு உள்கூடு கம்மியா இருக்கும் சார் இடம். சார் அந்த உள்கூடு, இந்த மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க செப்டி டேங்க தென்மேற்குல போட்டுங்க, தென்கிழக்குல போட்டுங்க, இல்ல வடகிழக்குல கூட போட்டுங்க. அங்க போடலாமா? போடக்கூடாது சார். அப்போ வேற எங்க போடணும்? இல்ல சார், நான் உள்கூடுன்றது அந்த கெப்பாசிட்டி சொன்னேன் சார். செப்டி கெப்பாசிட்டி உள்கூடு. ஓகே, உங்களுக்கு 3 அடி உரம் போட கூட இடம் இல்லையா வடக்குல? 3 அடி தான் சார் இருக்கு. அதுல நான் போட்டுங்க. 3 அடி இடம் இருக்கு. ஒண்ணு வீடோட வடக்கு பக்கம் வந்து தாய் சோற உள்ள தள்ளி பண்ணணும், இல்லனா வந்து ரோட்டுக்கும் சேர்த்து போட்டுக்கணும். வேற வழி கிடையாது சார். ஏன்னா இல்லனா அது மிகப்பெரிய தவறாயிடும் சார். சோ தயவு செய்து அதை சரி பண்ணிக்கங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். சார் அடுத்த திருவொற்றியூர்ல இருந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மாமா. வணக்கம்மா. சார் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. இந்த வாரத்தினுடைய வாஸ்து டிப். நான் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் வந்து இந்த குழந்தைகளை வந்து இரவல் வாங்க பக்கத்து வீட்டுக்குலாம் அனுப்புவாங்க. நம்பர் 1, எந்த சூழ்நிலையும் குழந்தைகளை எந்த விதமான இரவல் பொருட்களையும் வாங்க யாரிடமும் அனுப்பக்கூடாது. இது நம்பர் 1. நம்பர் 2, குழந்தைகளோட சின்ன சின்ன திருட்டை கூட ஊக்குவிக்க கூடாது. பென்சில் திருடுறது, ரப்பர் திருடுறது போன்ற விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் அவனை ஒரு வேற ஒரு மாதிரி தளத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ சின்ன திருடா இருந்தால் கூட கண்டித்து அவனை நல்லவனாக ஆக்க வேண்டியது ஒரு பெற்றோரோட கடமை. 3வது, குழந்தைகள் முன்னாடி சண்டையை போடக்கூடாது. குறிப்பாக மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னு சொன்னா அது குழந்தைகளை தான் பாதிக்குன்றது 2 பேருக்கும் தெரியறது இல்ல. சண்டைன்றது குழந்தைகள் முன்னாடி போடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகிட்ட ஒரு பொருள் வாங்கி எடுத்துட்டு வர காசு கொடுக்குறீங்க. அவன் பொருள் போக மிச்சம் வந்து 10 ரூபா கொடுக்கறத 90 ரூபாய் கொடுத்துட்டான்னா, பொதுவாக ஒரு 80% என்ன பண்றாங்க, அவன் தான் ஜாஸ்தி கொள்ளடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கானே, நம்ம அந்த பணத்தை வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு கண்ணோட்டமா இருக்கு. அது தவறு. 2வது விஷயம் என்ன பண்ணணும், அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அந்த கடையில போயிட்டு, சார் நீங்க வந்து 10 ரூபா கொடுக்குற இடத்துல 90 ரூபாய் கொடுத்துட்டீங்க, உங்க பணம் வந்து உங்களோட இது தவறா நீங்க கொடுத்தனால நீங்க வச்சுக்கணும்னு சொல்லும்போது, குழந்தைக்கு என்னன்னா அடுத்தவர்கள் பணம் நமக்கு வேண்டாம், உழைச்சுதான் சம்பாதிக்கணும், நம்மளும் பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க வந்து தெளிவுபடுத்துறீங்க. இன்ஸ்டேட் அந்த பணத்தை நீங்க வைக்கும்போது அவன் பிற்காலத்துல ஏதோ ஒரு கம்பெனி, எந்த கம்பெனில போய் வேலை பார்த்தாலும் லஞ்சம் தான் வாங்குவான், அடுத்த ஒரு பணத்தை ஆசைப்படுவான். அப்ப அவனால நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப இந்த புத்திகள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னா, வீடு கண்டிப்பாக வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் வேணும், வடகிழக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும், தென்மேற்கு ரொம்ப கிளியரா இருக்கணும். சோ இதுதான் வாஸ்து டிப் ஃபார் தி வீக். சார் அடுத்த காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய வாஸ்து குறித்த கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார், வாழ்க வளமுடன் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், எங்க தோட்டம் பாத்தீங்கன்னா சார் வடகிழக்குல இருக்குங்க சார் வீடுங்க சார். தவறு சார். அடுத்த கேள்வி. வட மேற்குல வந்து ஒரு வீட்டொட்டி ஒரு 150 அடியில ஒரு கிணறு இருக்குங்க சார். தவறு ரமேஷ். அடுத்த கேள்வி. இது என்ன பண்றீங்க சார்? இது ரொம்ப கஷ்டமா பேசுறீங்க ரமேஷ். திருப்பூருங்க சார். திருப்பூர். நீங்க தாராபுரம் காடு அனுமந்தராய சாமி கோயிலுக்கு ரெகுலரா போங்க. வீடு மாத்தணும்னு எண்ணம் வேணும். அந்த மாத்தின வீட்டுல நல்லபடி வாழணும்ன்ற எண்ணம் அதை விட மிக முக்கியமா வேணும். சோ நீங்க ஆஞ்சநேயரையும் பிடிச்சிங்க, உங்க ஊர்ல இருக்க பழனி முருகரை பிடிச்சிங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நல்ல வீடு நல்ல ஆளை வச்சு கட்டுங்க. சின்னதா கட்டி சிறுக கட்டி பெருக வாழ். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். சார் அடுத்த ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணன் சார். வணக்கம் மேடம், திருச்சியிலிருந்து கிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் கிருஷ்ணன் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் இந்த இப்பதான் ரீசெண்டா ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கேன். ஃபைன் சார். இப்ப வந்து உச்சவாசல் மாத்தி போன மாசம் மாத்திருக்கேன். எப்படி மாத்துறீங்க? யாரும் சொன்னாங்களா? கிழக்க வாசல் இல்ல சார், யாரும் சொல்லி மாத்தீங்களா? எப்படி மாத்துறீங்கன்னு கேட்டேன். இல்ல உங்க ப்ரோக்ராம் பார்த்து தான் நான் மாத்திட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. அப்ப அந்த அளவுக்கு தெளிவா ப்ரோக்ராம் இருக்கா? கண்டிப்பா சார். ஆனா ஒரே ஒரு சந்தேகம் சார் எனக்கு. எங்க வீடு வந்து ரொம்ப பழைய வீடு சார். எங்களுக்கு சரி. அது நெத்தி குத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு அதான் எனக்கு புரியல சார். எனக்கு என்னது இந்த கான்கிரீட் சோர்லாம் இருக்கும் இல்லையா, புதுசா கட்டுற பில்டிங்ல கான்கிரீட் மேல. ஆமா ஆமா.
பழைய காலத்து பில்டிங்னாக்கா மேல கட்டதா இருக்கும் உங்களுக்கு. சரி, இல்ல சார் எனக்கு தெரியும் உத்தரத்துக்குள்ள கட்டா இருக்கும். சரி, உங்க கேள்வி என்ன? அந்த கட்டை வந்து குறுக்கா இருக்கலாமா? வாசப்படிக்கு குறுக்கா இருக்கலாமா? அதாவது பீம், அதாவது கிராஸ் பீம் இருக்கலாமான்னு கேக்குறீங்க. கிராஸ் பீம் சார் நான் இருக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க வந்து வீடை வந்து மாத்தக்கூடிய பணம் இருக்கா உங்ககிட்ட? இல்ல சார். அப்போ நான் இப்படி சொல்றேன், எப்பவுமே பாசிட்டிவா எடுத்துங்க. வரவன் 1000 விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க சார். வாசல் உச்சத்துல இருக்கு, கிழக்குல வடக்குல ஜன்னல் இருக்கு, வீடு சதுரம் சிவமா இருக்கு, படிக்கட்டு சரியா இருக்கு, கிழக்குல வடக்குல நிறைய காலி இடம் இருக்குன்னா நீங்க எதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். இதெல்லாம் இது நீங்க என்ன ஒரே விஷயம் எண்ணம் வேணும் சார். நம்ம நல்ல வீட்டுல இருக்கணும், இன்னும் பிரம்மாண்டமான நல்ல வாசுபடி டிசைன்டு வீட்டுல இருந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கங்க. ரங்கநாதரை வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடுன்ற ஒரு விஷயத்த வச்சுங்க. ஏன்னா ஆண்டாளுக்குரியது அல்லது ரேவதி நட்சத்திரம், நீங்களும் உங்க பேர் கிருஷ்ணர். சோ ரங்கநாதரை நல்லா டைட்டா பிடிச்சிங்க. நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயம் நடக்கும் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் சார். வாழ்க வளமுடன் சார். அடுத்தது நாமக்கல்ல இருந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பெரியசாமி பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய வாஸ்து குறித்த கேள்விகளை கேளுங்க. நான் சார்கிட்ட பேசணும் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் வந்து இங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு தாலுக்குல இருக்கிறேங்க சார். சரிங்க சார். வீடு பக்கமா கட்டி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க சார். கட்டி ஒரு நல்ல வாஸ்து ஒரு நிபுணரை வச்சுதான் கட்டினேன். வாஸ்து கன்சல்டன்ட் வச்சுதான் கட்டினீங்க? ஆமாங்க சார். சரி. வாஸ்து அப்புறம் இருந்தாலும் ஏன்னா பையன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க சார். அதுல கொஞ்சம் செலவு மறுபடியும். சார் நான் கேக்குறேன், ஸ்ரீகாந்த் தானே உங்க பேர் சொன்னீங்க? பெரியசாமி. சிவஸ் என்ன சார்? பெரியசாமி என்னோட பேர். பெரியசாமி ஐயா, உங்க வீட்டுல இது கிழக்கு பார்த்த வடக்கு பார்த்த வீடா உங்க வீடு? கிழக்கு பார்த்த வீடு. ஓகே. உங்க வடமேற்குல லெட்டின் பாத்ரூம் போட்டிருக்கீங்களா வீட ஒட்டி? போட்டிருக்கேன் சார். வடகிழக்குல வந்து கட் பண்ணி சிட் அவுட் வச்சிருக்கீங்களா? வடகிழக்கு சார். வடகிழக்குல 4 பேர் வந்தா போனா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம் சிட் அவுட். இது வந்து நம்ம நாமக்கல் இதுக்கெல்லாம் வாசுவே நீங்க யாரும் பார்க்க வேணாம் சார். அது மிகப்பெரிய தவறு. அதாவது வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா படிச்ச எல்லாரும் எம்பிபிஎஸ் படிச்ச எல்லாரும் டாக்டர் ஆயிடுறதில்ல சார். அதே போல வாஸ்து கன்சல்டன்ட் ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொன்னா அது சரியா தப்பா நீங்க செக் பண்ணி தானே பண்ணிருக்கணும். உங்க இடம் வந்து வடமேற்கு நீண்டு வடகிழக்கு கட்டாயம் இருக்கும் சார். அதே அந்த தென்கிழக்குல செப்டி டேங்க் எதுவும் போடல இல்லையா? நீங்க அடுத்த தப்பு பண்ணல இல்ல சார்? காம்பவுண்ட் கட்டிக்கிறோம். காம்பவுண்ட் போட்டீங்கன்னா அந்த காம்பவுண்ட் சந்திக்கணும் ஐயா. காம்பவுண்ட் நேரா இருக்கணும் ஐயா. வடக்குலையும் கிழக்குலையும் மேற்குலையும் தெற்குலையும் தென்கிழக்குல செப்டி டேங்க் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து உங்க வட்டார தவறுகள். அது நல்லா ஆளை கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணீங்க. நான் நாமக்கல்ல ஒரு 1000 குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க வெகு விரைவில் வருவோம் சார். எதுவும் டவுட் அப்படின்னு சொன்னா நாமக்கல்ல நல்லா கட்டின வீடுகளை பார்த்து உங்க வீடை ரெக்டிஃபை பண்ணுங்க சார். என்னோட வெப்சைட்லயும் பாருங்க, யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். வாழ்க வளமுடன் சார். அடுத்தது கடலூர்ல இருந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாஸ்கர் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பேசலாங்களா சார்? வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். எஸ் சார். ஒண்ணுங்க சார். சொல்லுங்க ஐயா. நான் வந்து பிளாட் வாங்கியிருக்கேன் சார். பிளாட் PLOT பிளாட். ஆமா சார். ஓகே. இன்னும் வீடு கட்டல சார். கடலூர்லயா? கடலூர்ல சிதம்பரம் போற ரோட்லயா? எந்த ரோட்ல? கடலூர்லயே திருவந்திபுரம் போற வழி. திருவந்தி. ஓகே, சொல்லுங்க சார். சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. அதான் அது எப்படி குறைந்தபட்சம் நீங்க ஒரு ஆலோசனை சொன்னா நல்லா இருக்கும் கட்டுறது. ஓகே சார். முதல் விஷயம், நீங்க வடகிழக்குல தண்ணி வரும் அப்படின்னு நினைச்சு போர் போட்டீங்கன்னா தண்ணி கிடைக்கும் சார். தண்ணி வராது, எங்க ஏரியால தண்ணியே கிடைக்காது, நான் 10 லட்ச ரூபாய் பந்தயம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்க உங்களுக்கு இது குடிக்க கூட தண்ணி இல்லாம போயிடும். அதனால எப்பவுமே எண்ணம் பாசிட்டிவா வச்சுக்கிட்டு வடகிழக்குல முதல்ல போரை போடுங்க. 2வது, தயவு செய்து ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வீடு கட்டணும் போது ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட்டை வச்சுக்கிறது நல்லது. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், வீடும் நம்மளோட காம்பவுண்டும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும். அந்த வீட்டோட வாசல் உச்சத்துல இருக்கணும். 3வது, மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலியிடம் விட்டு ஒரு ரூம் போட்டா கூட கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலியிடம் இருக்கணும் சார். தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் ஒரு வீடை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக அற்புதமா இருப்பீங்க சார். படிக்கட்டு வெளியில போடும்போது அது ஓப்பன் ஸ்டேர்கேஸ் கேன்டிலிவர் டைப்பா இருக்கணும், பில்லர் வரக்கூடாது கீழே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கணக்குல வச்சுங்க. இதுதான் பேஸ் டிசைன் ஃபார் அ குட் ஹவுஸ் சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் பாஸ்கர் சார். வாழ்க வளமுடன் சார். அடுத்ததா, கடவுள் மட்டும்தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். சாமானியர்களுக்கு புரியும்படி இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே
ப்ரீ டிட்டர்மைன்ட், அதாவது எல்லாமே ஒரு முன்னேற்பாடுகளோட தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உயிரினமும் இப்ப நமக்கு சப்போர்ட்டாவும் நாம அதுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கிறது தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. இதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். மொரிஷியஸ்ல டோடோன்னு ஒரு பறவை இருந்தது. அந்த பறவை வந்து 1600 அந்த ஸ்டேஜ்ல கடைசியா வாழ்ந்த பறவை. அது எது ரொம்ப விரும்பி சாப்பிடும்னா கல்வாரியான ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை விரும்பி சாப்பிடும். அந்த அந்த டோடோ அந்த இனத்தை வந்து சாப்பாட்டுக்காக நம்ம அழிச்சு அந்த அழிகிற ஸ்டேஜை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்வாரிய மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை இது சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட எச்சத்திலிருந்து உழக்கூடிய அந்த விதையிலிருந்தா கல்வாரிய மரமே முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த இனம் அழிக்கும் பொழுது அந்த மர இனமும் அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அது வந்து சொல்ற ஆக்சிடென்ட் நடக்குது, இளம் வயதுல மரணம், சூசைட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வந்து கடன் பிரச்சனை, குழந்தை இல்லை, டிலேட் மேரேஜ், ஸ்கின் ப்ராப்ளம், ஏதோ ஒரு விஷயம் 450 பிரச்சனைகள் இருக்கு ஒரு மனிதனுக்கு. நான் என்னோட ரிசர்ச் படி அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் எதுவும் வந்துடுது இல்லை. இறைவன் இறை குறிப்புகளாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு. அது எப்படின்னா ஒரு 2 ரோடு ஜங்ஷன்ல லெப்ட்ல போகணும், ரைட்ல போகணும். இறை குறிப்பை நம்ம புரிஞ்சுட்டா சரியான இறைவன் காமிக்கிற பாதையில போயிடலாம். லெப்ட்ல போறோம், தவறான பாதைக்கு போறோம்னா நம்ம உச்சக்கட்ட கஷ்டத்தை தான் பார்த்தாகணும். அப்ப அந்த இறை குறிப்பை எப்படி உணர முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு டிவி இருக்கு, அந்த டிவியை வந்து நம்ம வந்து சேட்டலைட்ல இருந்து பீம் பண்றதை பார்க்கணும்னா நம்ம டிஷ் ஆண்டனாவை திருப்பி வைக்கணும். அதனால வீடு வந்து பக்காவா இருந்தா தான் நடக்கும். இப்போ எனக்கு வீடு வாங்கவே வசதி இல்லை, ஒரு நல்ல வாஸ்துபடி உள்ள வீட்டுல இருந்து அதெல்லாம் கிடைக்கின்றது கரெக்ட். ஆனா அந்த வாஸ்துபடி உள்ள வீட்டுக்கு எப்படி போகணும்னா நம்மள முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, உழைச்சி சம்பாதிக்கணும், நம்ம கஷ்டம் வரும்போது அடுத்தவங்கிட்ட போய் நிக்க கூடாது, பேராசைப்படக்கூடாது, அதாவது உழைச்சி சாப்பிடணுன்ற இடத்துல நல்ல தொழில் புரிஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற விஷயங்களை நம்மளை உட்படுத்தி பொய் பேசாமல், புறம் சொல்லாமல், அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கையோட சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இறை குறிப்புகளை உணர முடியும். அப்போ இறை குறிப்புகளை உணர்ந்தாதான் கடவுளை நீங்க உணர முடியும்ன்றது என் கருத்து. இஸ் a சிம்பிள் மேட்டர். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ரொம்ப நன்றி சார். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்த நந்தன சுகுந்தரே கோதாய நித்திய மங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வாஸ்து கலை நிபுணர் திரு ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் அவர்கள் அளித்த பதில் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வாரம் லைன் கிடைக்காதவங்க கண்டிப்பா அடுத்த வாரம் இதே நேரம் ட்ரை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.